ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. கலர் பென்சிலில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலரை கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த கலராக இருக்கக்கூடிய அந்த கலர் பென்சிலில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் தான் நான் எதுக்குமே யூஸ் ஆகாமல், எதுக்குமே தேவையில்லாமல், யார் கண்ணுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து புலம்புவாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து தேவையில்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கு, அத்தனை லட்சம் பேரில் உனக்கு வந்து வேலை கிடைக்க போகுதா, நீ ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி படிச்சுட்ருக்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்முன்னு வந்து வீட்டு வேலையை ஒழுங்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாப் போயிட்டு வந்து படிக்கிறவங்களா இருந்தால் இதை விட ஒரு நல்ல வேலையாக பார்த்து நீ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டிலேருந்து படிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நீ இது பண்ணலாம், படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, எதுக்குமே உதவாமல் இருக்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் யோசிக்கிறதும் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. நம்ம வந்து தேவையில்லாமல் தான் இருக்கும் போல், நம்ம எதுக்குமே யூஸ் ஆக மாட்டோம், நமக்கு வந்து எந்த வேலையும் கிடைக்காது, நம்ம வந்து தேவையில்லாமல் அரசு வேலைக்கு படிச்சுட்டு இருக்கோம், டைம் வேஸ்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கே தோணும். ஓகேவா? அந்த மாதிரி தோணும் போது இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போது ஒயிட் கலர் இருக்குது, கலர் பென்சில் இருக்குது, அதில் ஒயிட் கலர் இருக்குது அப்படின்னா தேவையில்லாமல் அந்த ஒயிட் கலர் தருவாங்களா என்ன? எந்த ஒரு விஷயமே தேவையில்லாமல் நடக்க போகிறது கிடையாது. இந்த காஷ்மோரா படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ காரண காரியமின்றி எதுவுமே நடப்பதில்லை காஷ்மோரா அப்படின்னு. அது வந்து ஒரு உண்மையான வாக்கியம். எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது காரணம் காரியம் இல்லாமல் எதையுமே நடத்துறது கிடையாது. அதே மாதிரி தான் ஒரே ஒரு பென்சில் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னா அந்த கலர் பென்சில் யூஸ் ஆகாமல் போகுமா அப்படின்னா யூஸ் ஆகாமல் போகிறது கிடையாது. நம்ம பெரும்பாலும் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் அதை வந்து எழுதுறதால அந்த ஒயிட் கலரை நம்மளால் யூஸ் பண்ண முடியல. இப்போ ஒயிட் பேப்பரில், ஒயிட் சார்ட் பேப்பரில் நம்ம வந்து கலர் கொடுக்கறதால என்ன ஆகுது, இந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா பேக்ரவுண்டே ஒயிட் தான் அப்படிங்கும்போது அந்த இதை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? பேக்ரவுண்டை மாற்றுங்க, அதுக்கு வேறு கலர் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ பிளாக் கலர் பேக்ரவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலரில் மட்டுமே டிராயிங் வரைஞ்சாலே போதும், அது பிரகாசமாக பிரகாசிக்கும். ஓகேவா? வேறு எந்த கலரும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ராவாக அழகு ஊட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பும். இப்போ போயிட்டுருக்க அந்த லைஃப் அப்படிங்கிறது ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் மாதிரி. அதில் நீங்கள் வந்து ஒயிட் கலர் பென்சில் மாதிரி அந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த இதில் நீங்கள் வரைஞ்சாலுமே உங்களோட இது வந்து வெளியே தெரியாது. நீங்கள் என்ன தான் அழகான ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தாலுமே அது யார் கண்ணுக்கும் தெரிய போகிறது கிடையாது. உங்களோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு நாள் மாறும். அந்த ஒரு நாள் மாறும் அப்படிங்கிறது தான் நீங்கள் அரசு அதிகாரியாக ஆகக்கூடிய அந்த நாள். அரசு அதிகாரியாக ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டிராயிங் வரைஞ்சாலுமே அது பிரகாசமாக பிரகாசிக்கும். ஓகேவா? அப்போ அந்த டிராயிங் வரைகிறதுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வேணும். அந்த ப்ராக்டிஸை தான் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. காலங்களும் மாறும், காட்சிகளும் மாறும். அதற்காக இப்போ உங்களை நீங்கள் வந்து செதுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா படிங்க, நல்லபடியாக டெஸ்ட் எழுதி பாருங்கள், நல்லபடியாக ரீகால் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 2027 நீங்கள் அரசு அதிகாரி தான். 2026 எக்ஸாமில் நீங்கள் வந்து நல்லபடியாக எழுதி 2027 நீங்கள் அரசு அதிகாரியாக வேலைக்கு போயிடலாம். ஸோ நம்பிக்கையோடு இருங்க, நல்லபடியாக படிங்க. நல்லதை சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.